இன்னைக்கு நம்ம சமையல்ல பார்க்கும்போதே நாக்குல எச்சி ஊற வைக்கிற கண்டங்கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு பல்லு பூண்டை நல்லா கொஞ்சமா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க 4 வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ரெண்டுல இருந்து 3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சமா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கண்டிப்பா இந்த கண்டங்கருவாடை செஞ்சு பாருங்க, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். ரசத்தோட இந்த கண்டங்கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடாதவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது கொடுக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். கருவாடு நல்லா வேகிறதுக்காக 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாடுலயே ஆல்ரெடி நிறைய உப்பு இருக்கும். அதனால ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது இன்னும் கொஞ்ச நேரம் கூட அப்படியே சிம்லே இருக்கட்டும், இன்னும் நல்லா தொக்கா ஆகட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நீங்க எடுத்துருங்க. இப்ப பாருங்க, நல்லா கூட்டாயிடுச்சு. கண்டங்கருவாடு நல்லா வெந்துருச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கண்டங்கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.